மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட்ட தண்ணீர் மயிலாடுதுறை மாவட்டத்தை வந்தடைந்தது. திருவலாங்காட்டில் உள்ள கதவணையில் காவிரி நீரை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மலர் தூவி வரவேற்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம் செல்லப்பா, விவரங்கள். வணக்கம் சுபா. கர்நாடக மாநிலம் குடகு மலையில் உற்பத்தியாகும் காவிரி நீர் பல்லாயிரம் மைல்கள் கடந்து காவிரி கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டம் பூம்பாறு கடல்ல கலக்கிறது. ஆண்டுதோறும் டெல்டா மாவட்டங்கள் பாசனத்துக்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூரிலிருந்து காவிரி நீரானது திறக்கப்படுவது வழக்கம். அதே போல இந்த ஆண்டு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீரை திறந்து வைத்தார். இந்த நிலையில காவிரி நீர் கடைமடை பகுதியான மயிலாடுதுறை மாவட்ட எல்லையான திருவலங்காடு முதல் கதவணையான விக்கிரமனார்களின் தலைப்பு பகுதியில் உள்ள நீர்த்தேக்கிற்கு தண்ணீரானது வந்தடைந்தது. இதை நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் சங்கர், உதவி பொறியாளர் யோகேஷ் தலைமையிலான விவசாயிகள், பொதுமக்கள் காவிரி அன்னையை வரவேற்று சிறப்பு பூஜைகள் செய்தனர். அதைத் தொடர்ந்து 800 கன அடி நீரானது பாசனத்திற்காக தற்போது திறந்து விடப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் விதிகளின்படி காவிரி நீர் கடலுடன் கலக்கும் பூம்புகாருக்கு முன்னதாக மேலையூர் கடைமடை கதவணை பகுதிக்கு காவிரி நீர் சென்ற பின்னரே கிளை ஆறுகள் மற்றும் வாய்க்கால்களுக்கும் தண்ணீரானது பிரித்து அனுப்பப்படுகிறது. இதன்படி இன்னும் ஓரிரு தினங்கள்ல தண்ணீரானது பாசனத்துக்காக பகிர்ந்து அளிக்கப்படும் என்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தற்போது தெரிவிச்சிருக்காங்க. நிகழாண்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் 96,400 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடிக்கு இலக்கானது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆறுகள், வாய்க்கால்கள், வடிகால்கள் மற்றும் கிளை ஆறுகள் 965 கிலோமீட்டர் தூரம் தூர்வாரும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்காக 11,33,00,000 நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது தூர்வாரும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காவிரி நீரால் 40,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. காவிரி நீர் கடைமடை வரை சென்றால் மட்டுமே நிலத்தடி நீர் மட்டம் உயரும் என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் கிளை ஆறுகள், வாய்க்கால்கள் விரைவில் தூர்வாரி தர வேண்டும் என்றும் விவசாயிகள் தற்போது இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க. சுபா, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.